இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சமீபத்தில்தான் நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர், ஒருநாள் தொடர், T20 தொடர் என 3 விதமான தொடர்களிலும் விளையாடி முடித்திருந்தது. இதில் டெஸ்ட் தொடரை மட்டும்தான் இழந்திருந்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற ஒருநாள் தொடரையும் T20 தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியிருந்தது. இப்போது இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி களமிறங்கிவிட்டது. மேலும் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரும் கூட இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெற்றது. பொதுவாகவே இந்தியாவில் வைத்து நடைபெறும் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்கும். ஆக சொந்த நாட்டில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஜாம்பவான் அணிகளுக்கே சவாலான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இப்போது நியூசிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக இந்திய மண்ணில் களமிறங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிகளையே அடித்து ஓடவிடும் இந்திய அணியிடம் இப்போது நியூசிலாந்து போன்ற அணி சிக்கினால் என்னவாகும் என்பதற்கு நடந்து வரும் இந்த ஒரு தொடரும் உதாரணம். ஏனென்றால் நியூசிலாந்துக்கு எதிரான இந்த தொடரில் இந்திய அணியை பொறுத்தவரையில் தற்போது வரை 3 போட்டிகளில் விளையாடியிருக்கிறது. அப்படி நடைபெற்ற 3 போட்டிகளிலுமே இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றிகளை குவித்திருக்கிறது. ஒரே ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணி வெற்றி பெறவில்லை. அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது இந்த தொடரில் இதுவரையிலும் முழுமையாகவே இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக கடைசியாக நடந்து முடிந்த 3வது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 513 ரன்கள் வரை குவித்திருந்தது. ஒருநாள் போட்டிகளில் இவ்வளவு ரன்களை குவிப்பது என்பது சாத்தியமே கிடையாதுங்க. இதற்கு முன்பு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிகபட்சமாக குவிக்கப்பட்ட ரன்கள் என்றால் 498 ரன்கள் தான். இங்கிலாந்து அணி எடுத்த 498 ரன்கள் தான் இதற்கு முன்பு சர்வதேச அளவில் ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக எடுக்கப்பட்ட ரன்களாகும். ஆக அப்படிப்பட்ட சாதனையை முறியடித்து இப்போது 500 ரன்களையும் கடந்து 513 ரன்கள் வரை எடுத்து உலக சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி 200 ரன்களுக்கும் அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றிருந்தது. இதையும் தாண்டி இந்த போட்டியில் இந்திய அணி வேறு ஒரு பிரம்மாண்ட சாதனையையும் செய்திருந்தது. ஆமாங்க, அது என்னன்னா, நடந்து முடிந்த இந்த 3வது ஒருநாள் போட்டியில் ஒரே ஓவரில் இந்திய அணி 51 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதாவது ஒரு ஓவருக்கு 6 பந்துகள் தான் வீசப்படும். அப்படி 6 பந்துகளிலும் 6 சிக்சர்களை அடித்தாலும் கூட 36 ரன்கள் தான் வரும். அப்படி இருக்கும்போது ஒரே ஓவரில் 51 ரன்கள் எடுப்பது என்பது கிட்டத்தட்ட கனவில் தாங்க சாத்தியம். ஆனால் அப்படிப்பட்ட கனவை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது இப்போது இந்திய அணி. அதுவும் இப்படி ஒரு சாதனையை செய்தது நம்முடைய சிவம் தூபே தாங்க. இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்த போது சிவம் தூபே களமிறங்கி அதிரடியாக விளையாடி வந்தார். இவரும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சிறந்த பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தனர். அதே சமயம் இந்த போட்டியில் இந்த 2 பேருமே இரட்டை சதத்தையும் அடித்திருந்தனர். இவர்களை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் பலரும் இந்த போட்டியில் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். ஆனால் இந்த இருவர் மட்டும் நிலைத்து நின்று விளையாடி இருவருமே தனித்தனியாக 200 ரன்களை கடந்துவிட்டனர். மேலும் இந்த போட்டியில் சரியாக 39வது ஓவரின் போது இந்த ஓவரை வீசிய நியூசிலாந்து பவுலர் ஜோஸ் என்பவர் இந்த ஓவரை மட்டும் இவர் வாழ்நாளில் மறக்கவே மாட்டாருங்க. ஏனென்றால் இந்த 39வது ஓவரை இவர் வீச அதனை எதிர்கொண்ட நம்ம சிவம் தூபே இந்த ஓவரில்தான் 51 ரன்கள் வரை குவித்திருந்தார். ஆமாங்க, இந்த ஜோஸ் என்ற பவுலர் இந்த ஓவரை வீசும்போது முதல் 3 பந்துகளை தொடர்ச்சியாக ஹாட்ரிக் சிக்சர்களாக அடித்திருந்தார் சிவம் தூபே. அதன் பிறகு 4வது பந்தை வீச நினைத்து அடுத்தடுத்து 2 நோபால்களை வீசினார் இந்த நியூசிலாந்து பவுலர். அந்த 2 நோபால்களில் ஒரு நோபாலை மீண்டும் சிக்சருக்கு பறக்க விட்டார் சிவம் தூபே. இதனால் கிட்டத்தட்ட முதல் 3 பந்துகளிலேயே 25 ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டது. அதன் பின்னர் 4வது மற்றும் 5வது பந்தை சரியாக வீசினார் நியூசிலாந்து பவுலர்.
ஆனால் அப்படி சரியாக வீசப்பட்ட பந்திலும், அதாவது நோ பால்கள், ஒய்டு பால்கள் என எக்ஸ்ட்ராஸ் போடாமல் சரியாக வீசப்பட்ட 4வது மற்றும் 5வது பந்திலும் மீண்டும் ஒரு சிக்ஸர், அதனைத் தொடர்ந்து ஒரு பவுண்டரி அடித்து மிரட்டலான அதிரடியை காட்டியிருந்தார் சிவம் தூபே. அதன் பிறகு கடைசி பாலான அந்த ஒரு பாலை வீசுவதற்கு இந்த நியூசிலாந்து பவுலர் பட்ட பாடுதான் யாராலும் மறக்க முடியாது. அதற்கு காரணம், இந்த ஓவரில் 5 பால்கள் இவர் வீசி முடித்த பிறகு இந்திய அணியின் ஸ்கோர் வெறும் 35 ரன்கள் தான் இருந்தது, அதாவது அந்த ஓவரில் மட்டும். ஆகவே கடைசி பந்தை நேராக ஸ்லோவாக வீசியிருந்தாலே அந்த பந்தில் அதிகபட்சமாக ஒரு சிக்ஸர் போயிருந்தால் கூட அந்த ஓவரில் மொத்தமாக 41 ரன்களோடு முடிந்திருக்கும். ஆனால் முதல் 5 பந்தில் சிவம் தூபே அடித்த அதிரடி என்பது இந்த நியூசிலாந்து பவுலருக்கு அதிக அளவில் பதட்டத்தை ஏற்படுத்த, இதனால் கடைசி பந்தை போடுவதற்கு முன்பு 2 ஒய்டு மற்றும் 2 நோபால்களை வீசியிருந்தார் இவர். அது மட்டுமில்லாமல் இந்த 2 நோபால்களிலும் 2 சிக்ஸர்களை பறக்கவிட, அதன் பிறகு நோபாலுக்கு கடைசியாக போடப்பட்ட ரீபாலில் ரன்கள் ஏதும் எடுக்கவில்லை. ஒருவேளை அந்த பந்திலும் சிக்ஸர் அல்லது பவுண்டரி வந்திருந்தால் இந்த ஒரே ஓவரில் மட்டும் 51 ரன்களை தாண்டி 55 அல்லது 57 ரன்கள் வரை இந்திய அணி எடுத்திருக்கும். ஆக மொத்தம் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அதிகபட்சமாக எடுக்கப்பட்ட ரன்கள் என்றால் அது இந்த போட்டியில் நம்ம சிவம் தூபே எடுத்த இந்த ஒரு 51 ரன்கள் தான். அது மட்டுமில்லாமல் இந்த ஓவருக்கு பிறகு இந்த பவுலருக்கு இந்த போட்டியில் இதற்கு பிறகு எந்த ஒரு ஓவரும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஓவரை வீசுவதற்கு முன்பு சிறப்பாக பந்து வீசி வந்த இவர் 5 ஓவர்களை வீசியிருந்தார். அப்போது வெறும் 19 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தார். ஆனால் இந்த ஓவருக்கு பிறகு இவருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கவில்லை. அந்தளவுக்கு சிவம் தூபேவின் அதிரடி என்பது நியூசிலாந்து அணியை அலற வைத்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சிவம் தூபே இப்படியாக ஒரே ஓவரில் 51 ரன்கள் வரை குவிக்க, இதே போல நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்த நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இதே போட்டியில் ஒரே ஓவரில் 32 ரன்கள் வரை விளாசியிருந்தார். அந்த ஓவரிலும் இவர் 4 சிக்ஸர்கள் மற்றும் 2 பவுண்டரிகளை விளாசியிருந்தார். அந்த ஓவரிலும் சரியாக ஒரு நோ பால், 2 ஒய்டு பால்கள் என போடப்பட்டிருந்தது. ஆக இப்படியாக போடப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் பந்துகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த போட்டியில் ஒரே ஓவரில் 32 ரன்கள் வரை குவித்திருந்தார். ஆக மொத்தம் இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது கண்டிப்பாக கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத இன்னிங்ஸாக மாறிவிட்டது. மேலும் நியூசிலாந்துக்கு எதிராக நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருந்தது இந்திய அணி. ஆக இதே போல ஒரு அதிரடியை அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிராக வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மண்ணில் இந்திய அணி கண்டிப்பாக இதே அளவிலான அதிரடியை அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் வெளிப்படுத்தும் என்பதை இப்போதே உறுதியாக கூறிவிடலாம்.